Great all, welcome back. இது உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஸோ உங்களுக்கே தெரியும் நம்ம டெய்லியும் நிஃப்டி பேங்க் நிஃப்டி அனாலிசிஸோட வருவோம். தட் இஸ் ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லெவல்ஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணினா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் கிடைக்கும். நான் இங்கே எந்த ஒரு டிப்பு ப்ரொவைட் பண்ண வரல, எந்த ஒரு ஃபேக் ப்ராமிஸ் கொடுக்க வரல, எந்த வித ஃபேக்கான ப்ரொமோஷன் பண்ண வரல. வாட் எவர் த வீடியோ ஐ மேக்கிங் ஒன்லி மேட் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஸோ இந்த லெவல்ஸை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னா நீங்கள் உங்களோட செபி ரெஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் கன்சல்ட் பண்ண போகிறதா தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். ஏன்னா நான் செபி ரெஜிஸ்டர் ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. ஸோ ப்ளீஸ், ஆப்ஷன்ஸ் வெரி ஹைலி ரிஸ்கி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான செட்டப் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஆப்ஷன்ஸை ட்ரேட் பண்ணுங்கள். அதர்வைஸ் நீங்கள் இதெல்லாம் பண்ணாதீங்க. திஸ் இஸ் மை பர்சனல் டிஸ்க்ளைமர். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு நல்ல மொமெண்டம் கொடுத்துட்டு அப்புறம் மெதுவாக மார்க்கெட் அப்சைட் போக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ என்னெல்லாம் ட்ரேட் இருந்ததோ மேக்ஸிமம் மார்னிங்கில் நிறைய பேர் கேப்சர் பண்ணியிருப்பீங்க. ரைட். ஸோ டே இஸ் ஓவர், பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நாளைக்கு நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணணும்னு பார்க்கலாம். சார் உங்கள் முன்னாடி இருக்குது பேங்க் நிஃப்டி 15 மினிட்ஸ் சார்ட். நம்மளோட அப்சைட் ஜோன் எழுதிக்கோங்க 51,502. ஓகே, 51,502 அண்ட் 51,425. ஓகே ரைட். அதே மாதிரி டவுன் சைடில் இருக்க ஜோன் எழுதிக்கோங்க விச் இஸ் 51,054 அண்ட் 51,021. கிளியர். ஸோ இந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட் எப்பப்பெல்லாம் போகுதோ நீங்கள் இதில் ட்ரேட் எடுக்கக்கூடாது. இட்ஸ் இஸ் நோ ட்ரேட் ஜோன். என்னது இது? என்டிஆர் ஜோன். டன். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், நிஃப்டியாக இருக்கட்டும். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு கேப் அப். ஸோ கேப் அப் முக்கியமான லெவல் பாருங்கள், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லெவல். கேப் அப்பில் இதுதான் நம்மளோட முக்கியமான ஜோன். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் என்ன ஆகும்? கேப் அப் எடுத்து இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சுன்னா மார்க்கெட் இங்கேருந்து ஒரு புட் சைட் ட்ரேட் வரும். திரும்ப சொல்கிறேன், மார்க்கெட் ஒரு புட் சைட் ட்ரேட் வரும். 51,365 இப்படி உடச்சிக்கிட்டு ஃபஸ்ட்டு டார்கெட் உங்களுக்கு 51,268 வரும். 51,268 வந்துட்டு ஒரு புல் பேக். ஓகே, நல்லா பாருங்கள். ஒரு 51,268 வந்து புல் பேக் எடுத்துகிட்டு கூட மேலே போயிட்டே இருக்க கூட வாய்ப்பு இருக்குது. திரும்பவும் சொல்கிறேன், சப்போஸ் இந்த எதை பிரேக் ஆச்சுன்னா 2C பிரேக் ஆச்சுன்னா அடுத்தது உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட் 51,121. 121 ஃபாலோடு பை கீழே இருக்க லெவல். ஸோ இந்த இடத்துல நிறைய நேரம் சஸ்டெயின் ஆகிட்டு அப்புறம் உங்களோட எக்ஸ்பைரி மூவ் குட் பி இன் கால் சைடு. ஓகே, ஸோ எக்ஸ்பைரி மூவ் நம்ம கால் சைடில் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். டன். கிளியர். ஸோ இந்த மொமெண்ட்டை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. டன். அண்ட் சப்போஸ் வந்து கேப் அப் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு, இது மேலே இருந்துச்சு, சஸ்டெயின் ஆகுதுன்னு வைங்க. ஃபஸ்ட்டு டார்கெட் உங்களுக்கு 51,645. இதையும் சஸ்டெயின் ஆச்சுன்னா செகண்ட் டார்கெட் 51,755. கிளியர். ஓகே, சப்போஸ் பை சான்ஸ் மார்க்கெட்டில் ஒரு கேப் டவுன் எடுத்துருச்சு இந்த லெவலில். ஸோ கேப் டவுன் இங்கே இதுக்கு இந்த நம்ம ஜோனு கீழே இருந்துச்சுன்னா இது பிரேக் ஆகுதான்னு பாருங்கள். பிரேக் ஆச்சுன்னா ஃபஸ்ட் டார்கெட் 50,952. அதையும் பிரேக் ஆச்சுன்னா ஸ்ட்ரைட்டாகவே அகல பாதாளம் 50,653. ஓகே, கிளியர். இல்லை இந்த லெவலில் எங்கேயாவது இதாகிட்டு இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் போகுதுன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஜோனுக்கு மேலே சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் கால் சைடு எடுக்கணும். இல்லைனா கால் சைடு போகக்கூடாது. வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும். நம்ம ஜோனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு போச்சுன்னா ஃபஸ்ட் டார்கெட் விச் இஸ் 51,121 அண்ட் செகண்ட் டார்கெட் விச் இஸ் 51,268. ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுது எல்லா லெவல்ஸும் ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஸோ ஒரு பெரிய மொமெண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ மேபி மார்க்கெட்டில் நாளைக்கு இந்த லெவலுக்குள்ளே இருந்துன்னா ஒரு சைட்வைஸ் ஜோனாக தான் உங்களுக்கு கிடைக்க நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகே, நல்ல மொமெண்டம் வேணும்னா உங்களுக்கு இது இந்த இடத்துல போகலாம், இல்லாட்டி இதுக்கு கீழே எங்கேயா போகலாம். ஸோ மார்க்கெட்டில் எல்லா ப்ரைஸ் ஆக்ஷனும் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால we can expect a sideways மார்க்கெட். ஆரம்பத்தில் உங்களுக்கு எதாவது மொமெண்டம் இருந்துச்சுன்னா உண்டு, இல்லைன்னா நோ. ஓகே, சப்போஸ் மார்க்கெட் உங்களுக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆயிடுச்சு, நல்லா பாருங்கள், ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள் 10 to 10:30. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரேட் எடுங்க. நாளைக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஸ்கால்பிங்கில். ஓகே, ஸ்கால்பிங் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நாளைக்கு. ரைட். ஏன்னா மார்க்கெட்டில் சப்போஸ் கேப் அப் எடுத்து இந்த இடத்துல எடுத்து கீழே வருதுன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு கீழே வர சான்ஸ் இருக்குது. இல்லைனா இந்த புல் பேக்லேயே மார்க்கெட் மேலே சஸ்டெயின் ஆகிட்டு கூட போக சான்ஸ் இருக்குது. ஸோ மார்னிங்கில் உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு ஒரு ½ hour மூவ் கேப் அப்பில்
இல்லை கேப் டவுனில் அந்த மூவ் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். அதை விட்டால் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்து செகண்ட் மூவ் வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக டியூரிங் த டைம் ஆஃப் எக்ஸ்பைரி மூவை கேப்சர் பண்ணுங்கள். ஓகே, ரைட். ஸோ வாங்க நிஃப்டி அனாலிசிஸை பார்ப்போம். ஸோ நிஃப்டி பாருங்கள், அதே தான் சேம் அப்சைட். உங்களுக்கு பாக்ஸ் ஜோன் எழுதிக்கோங்க, 25,175 அண்ட் 25,145. ஸோ லோயர் சைட் பாக்ஸ் ஜோன் எழுதிக்கோங்க, விச் இஸ் 24,920 அண்ட் 24,908. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நிஃப்டியில் ஒரு கேப் அப். நல்லா பாருங்கள், கேப் அப். இந்த லெவல் முக்கியமான லெவல், ரெசிஸ்டன்ஸ் தான். நிஃப்டியில் ஒரு நல்ல மூவ் எனக்கு தெரியுது. ஸோ நிஃப்டியில் ஒரு புட் சைடு மூவ் இருக்கனால டெஃபினட்டாக பேங்க் நிஃப்டியில் கேப் அப் எடுத்தால் ஒரு புட் சைடு வர சான்ஸ் நிறைய இருக்குது. ஓகே, ஸோ இந்த மூவ் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. எந்த மூவ் இங்கே போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வருதுன்னா, இந்த 25,036 ஒரு ஃபஸ்ட் டார்கெட். கொஞ்சம் அப்படி மேலே போகிற மாதிரி போகும். இதை உடச்சிதுன்னா உங்களுக்கு செகண்ட் டார்கெட் ஆனது உங்களுக்கு 24,961 அண்ட் 935 தேர்ட் டார்கெட். ஸோ இந்த இடம் மார்க்கெட் கொஞ்சம் சஸ்டெயின் ஆகுதான்னு பாருங்கள். ஆச்சுன்னா மார்க்கெட்டில் இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மொமெண்டம் வந்துச்சுன்னா, பேங்க் நிஃப்டி சப்போர்ட் பண்ணிச்சுன்னா டெஃபினட்டாக இது திரும்பவும் வந்த இடத்துக்கே போயிடும், இல்லைன்னா போகாது. சப்போஸ் மார்க்கெட்டில் ஒரு கேப் அப்பே பெருசாகிருச்சு, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் கேப் அப் பெருசாகிடுச்சு, மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா இங்கேருந்து மார்க்கெட் கால் சைட் போயிடும், விச் இஸ் ஃபஸ்ட் டார்கெட் இஸ் 25,273, செகண்ட் டார்கெட் 305 அண்ட் 323. ஏன்னா ரொம்ப கிட்ட இருக்கிறனால மார்க்கெட் இதுக்கு இந்த இடத்துல போயிட்டு ரிவர்ஸ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஜோன்ஸ் ரொம்ப முக்கியமான ஜோன். ஸோ இந்த மொமெண்ட்டமை நீங்கள் கேப்சர் பண்ணுங்கள், இல்லை இந்த மூவ்ஸை கேப்சர் பண்ணுங்கள். ரைட். ஸோ வாங்க, சப்போஸ் மார்க்கெட்டில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி கேப் டவுன் ஆயிடுச்சு, கேப் டவுன் சினாரியோ. ஸோ கேப் டவுன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இங்கே பாருங்கள், கேப் டவுன் பாருங்கள், உங்களுக்கு தெரியுது இவ்வளோ லெவல் ஃபுல்லாகவே உங்களுக்கு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகுது. ஸோ கேப் டவுன் ஆச்சுன்னா மார்க்கெட்டில் பாருங்கள், இந்த லெவலில் எங்கேயா சப்போர்ட் எடுத்துகிட்டு நம்ம ஜோனில் உள்ள வரைக்கும் வந்து ஒரு தடவை டச் ஆகிட்டு அப்புறம் சப்போர்ட் எடுத்துகிட்டு போச்சுன்னா மார்க்கெட்டில் ஒரு நல்ல மொமெண்டம் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு கால் சைட் போங்க. ஃபஸ்ட் டார்கெட் 24,961, செகண்ட் டார்கெட் 25,036. ஓகே, இங்கே ஒரு புல் பேக் எடுத்து இதை பிரேக் ஆச்சுன்னா உங்களுக்கு 25,134 திரும்பவும் அப் சைடில் டார்கெட் கிடைக்க சான்ஸ் இருக்குது. நல்லா பாருங்கள், கேப் டவுன் இதுக்கு கீழே இருந்தால் மட்டுமே, எதுக்கு கீழே, நம்மளோட 24,893 கீழே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் புட் சைட் போகணும், இல்லை போகக்கூடாது. இந்த ரொம்ப குரூஷியலான ஜோன், இவ்வளோ பெரிய ஜோன் உங்கள் ரொம்ப குரூஷியலான ஜோன். இது கீழே பிரேக் ஆச்சுன்னா அகல பாதாளம், ஸ்ட்ரெயிட்டாக கீழே விழுந்துடும், பிக் ஃபால். 24,751 ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட் 24,696 அண்ட் தேர்ட் டார்கெட் 24,654. ஞாபகம் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் டார்கெட்னா நீங்கள் வந்து தேர்ட் டார்கெட் கொடுத்தா 3 வரைக்கும் உட்காந்துட்டு வெயிட் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் டார்கெட் கொடுத்தா ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்துருச்சா மேக்ஸிமம் எக்ஸிட் பண்ணிடுங்க. ஏன்னா இங்கே ரிவர்சல் ஆச்சுன்னா கூட உங்களுக்கு ஒன்று மட்டும் நீங்கள் கம்மி ப்ராஃபிட்டில் புக் பண்ணிடலாம், மற்ற எல்லாமே பிக் ப்ராஃபிட்டில் புக் பண்ணிடுவீங்க. ஓகே, ஸோ இதை திரும்ப பிரேக் ஆச்சுன்னா மட்டும்தான் இந்த லெவல் போகும், இல்லைனா எந்த இடத்துல வேணாலும் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை நிஃப்டி அனாலிசிஸ். மார்க்கெட்டில் நிஃப்டி சப்போஸ் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட்டில் எந்த பக்கம் ட்ரேட் எடுக்கணும், உங்களுக்கு 10லேருந்து 10:30 அப்புறம் அந்த கேப்பில் உங்களுக்கு ஏதாவது ஒரு மொமெண்டம், ஒரு டைரெக்ஷன் கிடைக்கும், அந்த டைரெக்ஷன் பிக்கப் பண்ணி ட்ரேட் எடுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரேட் எடுக்கக்கூடாது, ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, ஸோ ப்ளீஸ் இந்த வீடியோ 2-3 டைம்ஸ் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ வாட்ச் பண்ணிவிட்டு சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ரைட். ஸோ இங்கே பார்க்க போனால் எனக்கு நிஃப்டியில் ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் தெரியுது கம்பேரிட்டிவ் டு பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியில் உங்களுக்கு மொமெண்டமில் என்ன சொல்லுவோம், உங்களுக்கு சொத்தளிக்கிற மாதிரி இருக்குது, நிறைய தீட்டாடிக்க வர சான்ஸ் இருக்குது. வந்துச்சுன்னா உங்களுக்கு மொமெண்டம் மார்னிங்கில் வரும் பேங்க் நிஃப்டியில். ஓகே, ஸோ மைண்டில் அதை வச்சுக்கோங்க. அதை விட்டால் பேங்க் நிஃப்டி கீழே வந்தால் மட்டும்தான் அப்சைட் போகும், இல்லைனா உங்களுக்கு மார்க்கெட் மேலே போயிட்டு இதை எடுத்து கீழே வந்து இப்படியே டான்ஸ் ஆடி நிஃப்டி பேங்க் நிஃப்டியை பற்றி சொல்கிறேன், இப்படியே வந்து முடிஞ்சிடும். ஓகே, ஸோ மிடில் எங்கேயா ஸ்டாப் ஆகி அப்படியே முடிஞ்சிடும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை அனாலிசிஸ். ஐ ஹோப் உங்களுக்கு அனாலிசிஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் ஒரு 1 வீக் ஃபாலோ பண்ணுங்கள், அதுக்கப்புறம் தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், இல்லைன்னா ஸ்ட்ரிக்ட்லி நோ சப்ஸ்கிரிப்ஷன். 1 week follow, 1 week follow. Okay, so that's all about my view. All the best, take care, bye bye, and happy trading. See you soon with a new analysis tomorrow. Till then, thank you and bye from your professor.